சிங்கப்பெண்ணை சீரியலில் அன்பு ஆனந்தி இவங்களோட கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பு கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. மரியாதை இல்லாத வீட்டுக்கு நீ கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொல்கிறியான்னு அன்போட அம்மா தடுக்கிறாங்க. இல்லைம்மா நான் கண்டிப்பாக போயே ஆகணும்னு சொல்லிட்டு அன்பு கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. ஆனந்தியோட வீட்டில் எல்லாருமே அன்பை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஆனந்தி மட்டும் தயங்கி நிற்கிறாங்க. இதை பார்த்து அன்புக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் நான் போகும்போது ஆனந்தியை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு தான் போக போகிறேன். அப்போ தான் ஆனந்தியோட மனசில் இருக்கிற ஏக்கம் தாக்கம் எல்லாமே தீரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அன்பு. கல்யாண வீடு களை கட்டி இருக்குது. அங்கே ஒரு சின்ன பிரச்சனை வருது. ஒரு மனநிலை சரியில்லாத பொண்ணு வயிறாக இருக்காங்க. அவங்க கர்ப்பம் தெரிஞ்சதும் அங்கே இருக்கிற ஒரு அம்மா சொல்கிறாங்க, அடடா இவளையெல்லாம் ஒதுக்கி வைக்கணும். இப்படி காதலுங்கிற பேரில் இவள் இப்படி ஏமாந்து போய் வந்து நிற்கிறா. இவளை நம்ம சேர்த்துக்கக்கூடாது, ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒதுக்கி வச்சிடணும்னு சொல்லிடுறாங்க. அவள் பசின்னு வந்து கேட்டபோது யாருமே சாப்பாடு கொடுக்கல. அன்பு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே ஆனந்தி பார்த்துட்டு பரிதாபப்பட்டு இருக்காங்களே தவிர அவங்களால எதுவுமே உதவ முடியாமல் சூழ்நிலையில் இருக்காங்க. அன்பு பார்த்துட்டு அவங்க தான் சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டு வராங்க. ஆனந்தி அந்த பொண்ணையே நினச்சி வருத்தத்தோடு அழுதுகிட்டு இருக்கும்போது அங்கே அன்பு போய் பார்க்குறாங்க. என்ன ஆனந்தி, அந்த பொண்ணு வந்து அழுததை நினச்சி பார்க்குறியா? கர்ப்பம் தான் காரணமா? அந்த கர்ப்பத்தை காரணத்தால் இந்த ஊர் வேணால் ஒதுக்கி வைக்கலாம். ஆனால் நான் வெளியூருக்காரன் தானே, என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதனால் நான் தான் கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தேன். நீ ஒன்றும் கவலைப்படாதானது. அந்த பொண்ணு கஷ்டப்படுறலேன்னு பார்த்து நீ பரிதாபப்பட்டதை உன் கண்ணில் நான் பார்த்தேன். அதனால சரி நானே கொண்டு போய் அந்த பொண்ணுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்தேன். பாவமாக இருக்குதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆனந்தி பார்த்துட்டு ரொம்ப பெருமையோடு அன்பை கட்டுப்பிடிச்சிக்கிறாங்க. இங்கே மித்ரா மகேஷ் இவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு வரதுக்காக தயாராகிறாங்க. மித்ரா முதல்லையே ஏற்கனவே ரெடியாக இருக்கிறாங்க. அங்கே மகேஷ் வந்ததும் என்ன மித்ரா கல்யாணத்துக்கு போகலாமாங்கிறாங்க. நான் ரெடியாக இருக்கேன், போல வாங்கன்னு கூப்பிட்றாங்க. வார்டனை கூப்பிட்டு வரேங்கிறாங்க. அவங்க வேண்டாம் நம்ம மட்டும் போகலாங்கிறாங்க. மித்ரா ஒரு காரணத்தோடு தான் சொல்கிறாங்க. வார்டன் வந்தாங்கன்னா அன்பு மகேஷ் ஆனந்தியை கெடுத்த விஷயம் எப்படியாவது நம்ம வார்டன் மேடம் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆனந்திக்கு மகேஷ்க்கும் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம வார்டனை கூட்டிகிட்டு போகாமல் இருக்கிறதே நல்லதுன்னு நினச்சிட்ருக்குறாங்க மித்ரா. என்ன மித்ரா, நீ தானே ஆரம்பத்துலேருந்து சொன்ன அன்புக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுறது நல்லது. அதுக்கு வார்டன் தான் பேசுவாங்க. அவங்க பேசினாங்க தான் சரியாக இருக்கும். அவங்க அப்பா அம்மாவும் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்னடானா நீ வார்டனையே கூட்டி போக வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க வந்தாங்கன்னா தானே அன்பு ஆனந்தியோட கல்யாண விஷயத்தை பற்றி பேச முடியுங்கிறாங்க நம்ம மகேஷ். இதை கேட்டுட்டு இருந்த மித்ரா, ஐயோ இவங்க வந்தாங்கன்னா குட்டு உடச்சிடுவாங்களே, அதுக்கப்புறம் கல்யாணம் அன்புக்கு நடக்காது, மகேஷுக்கு தான் நடக்கும். மகேஷையும் ஆனந்தியும் ஒன்று சேர்த்து வச்சுருவாங்க வார்டன். அதனால் வார்டனை கூட்டி போகாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஆனந்தி. இல்லை அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க, ஏதோ வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க, நம்ம முன்னாடி போகலாம், அவங்க எப்போது வரும்போது வரட்டுங்கிறாங்க. இல்லை நான் கேட்காம வர முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி மகேஷ் வார்டனை கூப்பிட்றாங்க. வார்டனை கூப்பிடும்போது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்லை மகேஷ், நீயும் மித்ராவும் போயிட்டு வாங்க, நான் நாளைக்கு வரேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் அர்ஜென்ட்டாக முடிச்சே ஆகணுங்கிறாங்க வார்டன். ஐயோ என்ன மேடம், நீங்கள் வந்தீங்கன்னா அன்பு ஆனந்தியோட கல்யாணத்தை பற்றி பேசுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் கேட்பாங்க. ஆனால் நாங்கள்லாம் அதை பற்றி பேச முடியுமா? நீங்கள் வந்தால் சரி பரவாயில்ல அப்படின்னு கூப்பிட்றாங்க மகேஷ். இல்லை மகேஷ் நீங்கள் முன்னாடி போங்க, நான் நாளைக்கு வந்துடுறேன், நாளைக்கு வந்து நான் பேசிக்கிறேங்கிறாங்க வார்டன். வார்டன் சொன்னதை கேட்டதும் இந்த மித்ராவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்பாடா எப்படியோ ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பிச்சாச்சு, வார்டன் வரமாட்டாங்க. அடுத்தது அன்புக்கும் ஆனந்திக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடந்து முடிஞ்சிடும். மகேஷை நம்ம அழகாக நம்ம தட்டிக்கிட்டு வந்துடலான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க மித்ரா. அங்கே மகேஷும் மித்ராவும் சரிவா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கல்யாணத்துக்காக போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனந்தி மனசில் அன்பு நிறைஞ்சிருக்காரு. இருந்தாலும் வெளியே சொல்ல முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க. நம்ம கர்ப்பத்துக்கு யார் காரணம்னே தெரியாமல் நான் எப்படி அன்பை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அன்புக்கு துரோகம் பண்ண மனசே இல்லை, எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்கிற ஆனந்தி விலகி போகிறாங்க. அப்போ தான் அன்பை கட்டிப்பிடிச்சதும் அன்புக்கு ஒரு திருப்தி வருது. அப்பாடான்னு ஒரு நம்பிக்கை வருது. அப்பாடா ஆனந்தி என் மேலே இருக்கிற காதல் இன்னும் குறையாமல் தான் இருக்கா. நிச்சயமாக நாளைக்கு அவள் கழுத்தில் தாலியை கட்டி நான் வீட்டுக்கு கூட்டி போகிறேன். அம்மா அக்கா தங்கச்சி யார் என்ன சொன்னாலும் சரி, இனிமேல் ஆனந்தி தான் என் பொண்டாட்டி. ஆனந்தியை தைரியமாக நான் தாலி கட்டி கூட்டிகிட்டு போகலாங்கிற நம்பிக்கையோடு அன்பு இருக்காங்க. என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்லி பார்க்கலாம்.